எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்டடி சாங்சுரி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? திருக்குறளில் ஏற்கனவே நம்ம 3 அதிகாரம் முடிச்சிட்டோம். என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்? அன்புடைமை, பண்புடைமை, கல்வி, இந்த 3 அதிகாரத்தையும் முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னென்னா கேள்வி அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த அதிகாரத்தில் கேள்வினா ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவோம்? கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்காங்கப்பா அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? பட் இங்கே திருக்குறளை பொறுத்தளவில் கேள்வினா என்னென்னா சான்றோரோட உரைகளை வந்து கேட்குறது தான் கேள்வி. சரிங்களா? சான்றோரோட உரைகளை கேட்குறது தான் வந்து கேள்வி. சரிங்களா? அவங்க சொல்கிறத கேட்குறது, கவனிக்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து கேள்வி. சரிங்களா? காதில் கேட்போம்ல, அதுதான் வந்து திருக்குறளை பொறுத்தளவில் வள்ளுவர் சொல்லியிருக்கிற கேள்வின்றது அதுதான். சரிங்களா? கேள்வினா என்ன? சான்றோர் சொல்கிற உரைகளை வந்து கேட்குறது தான் கேள்வி. சரி, முதல் குறளுக்குள்ளே நம்ம போகிறோம். சரிங்களா? முதல் குறள் என்ன அப்படின்னா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இதை வந்து நிறைய இடத்துல இந்த குறளை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த குறள் வந்து கேட்டிருக்காங்க. ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த செவிச்செல்வம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செவிச்செல்வம்னா கேள்வி செல்வம்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது செல்வங்களில் சிறந்த செல்வம் என்னதான்? கேள்வி செல்வமா? சரிங்களா? கேள்வி செல்வம்னா என்ன? அதாவது செல்வங்களில் சிறந்தது வந்து சான்றோரோட உரைகளை கேட்டு நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அவங்களோட உரைகளெல்லாம் கேட்டு நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே சிறந்த செல்வமா. சரிங்களா? அதாவது செல்வங்களில் சிறந்த செல்வம் என்னது? கேள்வி செல்வம். அந்த செல்வங்கள் தான் எல்லா செல்வத்துலேயும் முதன்மையானது. நம்ம எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கலாம், என்னன்னாலும் சேர்த்து வச்சுருக்கலாம், ஆனால் எல்லாத்துலேயும் முதன்மையானது, ஈவன் கல்வி செல்வத்தை விட முதன்மையானது என்னன்னா கேள்வி செல்வம் தான். சரிங்களா? அதுதான் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ சிறந்த செல்வம்னு சொல்லிட்டு வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கேள்வி செல்வம் தான் நம்ம ஆன்சராக சொல்லணும். சரிங்களா? ஸோ செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வங்கள்லையும் கேள்வி செல்வம் தான் சிறந்து தான். அதுதான் வந்து எல்லா செல்வங்கள்லையும் முதன்மையானதும் கூட. அது சிறந்தது, அதுக்கப்புறம் முதன்மையானதும் கூட. செல்வங்களில் முதன்மையானது என்னன்னு கேட்டாலும் கேள்வி செல்வம் தான். சரிங்களா? சரி, செவிச்செல்வம் அப்படின்னா கேள்வி செல்வம்னு அர்த்தம். சரிங்களா? செவினா என்னது? காது, செவிடு இல்லையா? ஐ மீன் நம்மளோட இயர்ஸ், காதுகள் இல்லையா? ஸோ அது மூலமாக நம்ம கேட்டு பெற்றுக்கிறது தான் இந்த கேள்வி செல்வம் இல்லையா? கேட்கறதுனால இதில் கேட்போம், வாய் வழியாவாக கேட்போம், மூக்கு வழியாவாக கேட்போம், கண்ணு வழியாவாக கேட்போம், இல்லைல்ல காது வழியாக தானே கேட்போம். ஸோ செவி செல்வம்னா இந்த கேட்குறது, கேள்வி செல்வம். சரிங்களா? தலை அப்படின்னா வந்து தலைன்னா எல்லா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தலைவரை வந்து தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன? அவங்க தான் வந்து முதன்மையானவங்க அப்படின்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும் அர்த்தம். தலைனா முதன்மைன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்த குறளுக்குள்ளே நம்ம போகிறோம். அடுத்த குறள் என்ன அப்படின்னா, செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். சரிங்களா? செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அதாவது செவிக்கு உணவாகிய நல்ல அறிவு வந்து நம்மளுக்கு கிடைக்காத நேரத்தில் வந்து கொஞ்சம் சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த பொழுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா பொழுதுன்னு அர்த்தம். பொழுதுனா என்ன அர்த்தம்? பொழுதுன்னு அர்த்தம். இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பொழுதுனா என்ன அர்த்தம்? பொழுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஈயப்படும் அப்படின்னா வந்து கொடுக்கப்படும், அழிக்கப்படும்னு அர்த்தம். சரிங்களா? ஈயப்படும்னா இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது செவிக்கு உணவாகிய நல்ல அறிவு கிடைக்காத நேரத்தில் வந்து கொஞ்சம் வயிற்றுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். சரிங்களா? இதுதான் இந்த குறளோட பொருள். அதாவது செவிக்கு உணவாகிய நல்லறிவு கிடைக்காத நேரத்தில் வந்து கொஞ்சம் சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரிங்களா? அடுத்த குறள் என்ன அப்படின்னா, செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோரோடொப்பர் நிலத்து. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கேள்வி அப்படின்ற ஒன்று நிறைய இருக்குது. அதாவது நிறைய வந்து செவி உணவாகிய கேள்வி வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய பேரோட பேச்சு கேட்டிருப்பாங்க, நிறைய பேர்கிட்டேருந்து அறிவை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்களை அவங்க கற்று வச்சுருப்பாங்க நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்லைங்களா? அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தா கூட அவி உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. சரிங்களா? அவி உணவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவர்களுக்கு வந்து வேள்வி நேரத்தில் வந்து கொடுக்கப்படுற உணவு. சரிங்களா? அந்த உணவு தேவர்களுக்கு கொடுக்கப்படுற உணவுனா அப்போ அது எப்படிப்பட்ட உணவாக இருக்கும்? அந்த உணவை வந்து சாப்பிட்றவங்களுக்கு, அந்த உணவை சாப்பிட்ற தேவர்களுக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. சரிங்களா? செவியுணவின் கேள்வி உடையார் வந்து யாரு கூட கம்பேர் பண்ணுறாங்க? வேள்வியின் டைமில் வந்து தேவர்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க. அந்த உணவை சாப்பிட்ற தேவர்களுக்கு வந்து செவியுணவின் கேள்வி அறிவு, அந்த கேள்வி அறிவை உடையவங்க வந்து
ஒப்பாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோரோடொப்பர் நிலத்து. சரிங்களா? அவியுணவுனா என்னன்னு சொன்னேன்? தேவர்களுக்கு வேள்வியின் போது கொடுக்கப்படும் உணவு. சரிங்களா? ஆன்றோர்னா யார் அப்படின்னா கல்வி இல்லைனா கேள்வி பண்பு இந்த 3 விஷயத்தில் வந்து சிறந்தவங்க. சரிங்களா? ஆன்றோர்னா யார்? கல்வி கேள்வி பண்பு இந்த 3 விஷயத்தில் சிறந்தவங்கள தான் வந்து ஆன்றோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஒப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒப்பாவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒப்பர்னா என்ன அர்த்தம்? ஒப்பாவர்னு அர்த்தம். சரிங்களா? அவியுணவுனா தேவர்களுக்கு வேள்வியின் போது கொடுக்கப்படும் உணவுன்னு அர்த்தம். ஆன்றோர்னா கல்வி கேள்வி பண்பு இந்த 3 விஷயத்துலையும் சிறந்தவங்களை சொல்கிறோம். ஒப்பர் அப்படின்னா ஒப்பாவர். சரிங்களா? செவியுணவின் கேள்வி உடையார், அதாவது செவி உணவாகிய கேள்வியினை உடையவங்க வந்து அவங்க இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவியுணவின் ஆன்றோரோடொப்பர் நிலத்து. சரிங்களா? அதாவது அவியுணவை உட்கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பானவங்களாம். சரிங்களா? சரி, அடுத்த குறள் என்ன அப்படின்னா கற்றலின் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. சரிங்களா? ஒருத்தங்களுக்கு வந்து கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட கற்றவங்க கிட்ட சென்று கேட்டு அறிதல் வேண்டுமா. சரிங்களா? அவங்க கேட்டு அவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து அவங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் வந்து கஷ்டப்படுவாங்க, சில நேரத்தில் வந்து ரொம்ப வந்து டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த நேரத்தில் வந்து அவங்க கேட்ட இந்த கேள்வி அறிவு இருக்குது இல்லையா, அது வந்து அவங்களுக்கு வந்து ஊன்றுகோல் போல் நிற்குமா. சரிங்களா? அதாவது ஒருத்தங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கல, நிறைய பேர் வந்து படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இல்லையா? வாய்ப்பு இருந்து அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களால வந்து படிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க வந்து கற்றார்கிட்ட சென்று கேட்டறிதல் வேண்டுமா. அவங்க வந்து அப்படி கேட்டு அறிஞ்சு வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு எப்போ உதவுமா, அவங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் வந்து தளர்ந்து போகிற சூழ்நிலை வருமா, அந்த நேரத்தில் அது உதவுமா. சரிங்களா? கற்றலின் ஆயினும் கேட்க. சரிங்களா? கற்றலின் அப்படின்னா கற்க முடியாட்டாலும் கேட்கணும். அஃதொருவருக்கு அது வந்து ஒர்க்கத்தின் ஊன்றாம் துணை. சரிங்களா? ஒர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா தளர்ச்சின்னு அர்த்தம். அவங்க தளர்ச்சி அடைகிற போது ஊன்றாம் துணை. சரிங்களா? ஊன்றுகோல் போல துணையான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? கற்றலின் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊன்றாம் துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரிங்களா? வள்ளுவர். அடுத்த குறள் என்ன அப்படின்னா இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். சரிங்களா? இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அப்படின்னா இப்போ ஒரு நிலம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், அது வந்து வலிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு grip இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பிடிச்சிட்டே நடந்து போகிறதுக்கு இல்லையா? அதே மாதிரி நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வந்து வாழ்க்கைக்கு வந்து என்றைக்கும் உதவுமா. சரிங்களா? வாழ்க்கை அப்படின்றது அதே மாதிரி ஒரு வழுக்குகின்ற நிலம் போல தானே. ஸோ அதில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அதில் வாழ்க்கைன்ற பயணத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறப்போ நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு என்னைக்கும் என்றும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த குறள் என்னன்னா இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள், அதாவது வழுக்குகின்ற நிலத்துல வந்து ஊன்றுகோல் உதவுவது போல அற்றைனா போன்றதே. சரிங்களா? ஊற்றுகோல் அற்றைன்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து போன்றதே அப்படின்றது தான் வந்து அற்றைன்னு கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். சரிங்களா? அதாவது ஒழுக்கம் உடையார்னா யாரு? பெரியவங்க, அதாவது அப்படிதானே நல்லவங்க, நல்லொழுக்கம் மிக்க பெரியவர் அப்படின்னு அர்த்தம். அவங்களோட வாய்ச்சொற்கள் வந்து வாழ்க்கைக்கு என்னைக்கும் உதவுமா. அடுத்த குறள் என்ன அப்படின்னா எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். சரிங்களா? எனைத்தானும் அப்படின்னா எவ்வளோ சிறிதாயினும். சரிங்களா? எவ்வளோ சின்ன காரியமாக இருந்தாலும் சரி எவரும் வந்து அறிஞரின் நல்லுரையை கேட்டல் வேண்டும். சரிங்களா? அந்த அறிஞரின் நல்லுரை வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி அது கேட்ட அளவுக்கு நிறைஞ்ச பெருமையை கண்டிப்பாக தேடி தருமா. சரிங்களா? எனைத்தானும் நல்லவை கேட்க, எவ்வளோ சிறிதாக இருந்தாலும் நல்லதை கேட்க வேணுமா, அதாவது அறிஞர்களின் நல்லுரையை கேட்க வேண்டுமா. அனைத்தானும் கேட்ட அளவிற்கு. சரிங்களா? அனைத்தானும்னா என்னதுன்னா கேட்ட அளவிற்கு. சரிங்களா? ஆன்றனா என்னன்னு பார்த்துருக்கோம், நிறைந்த. சரிங்களா? ஆன்றனா என்ன? நிறைந்த பெருமையை தேடி தருமா. சரிங்களா? எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளோ சின்ன விஷயம்னாலும் சரி அது கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை தேடி தருமா. அடுத்த குறள் என்ன அப்படின்னா பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். சரிங்களா? அதாவது நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவு உடையவங்க வந்து ஒருத்தங்க அவங்கள பற்றி ஏதோ தப்பாகவே அவங்க சொல்கிறத வந்து தப்பாகவே உணர்ந்திருந்தாலும்
நம்மளை யாராவது பற்றி இப்போ வந்து தப்பாக ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி ஏதாவது சொல்லிடுவோம் இல்லையா. அவங்க வந்து அதாவது நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வியை அறிவை உடையவங்க வந்து என்ன ஆனாலும் சரி திரும்ப தீய சொற்களை அவங்கள பற்றி சொல்ல மாட்டாங்களாம். சரிங்களா. நம்ம என்ன செய்வோம், கோவம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை பற்றி ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டுனா நம்மளுக்கு கோவம் வந்து நம்ம அவங்கள பற்றி ஏதாவது சொல்லிடுவோம். ஆனால் நுட்பமான கேள்வி அறிவை உடையவங்க அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இதில் பிழைத்துணர்ந்தும் அப்படின்னா தவறாக உணர்ந்திருந்தாலும், அவங்க தவறாகவே உணர்ந்திருந்தா கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. பேதைமை அப்படின்னா அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள். சரிங்களா. தீய சொற்களே வந்து எதில் வரும்னா அறியாமையின் பார்ப்பட்ட வரும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு, நல்ல அறிவோடு இருந்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட தீய சொற்கள் கண்டிப்பாக நம்மளோட வாயிலிருந்து வராது. சரிங்களா. இழைத்துணர்ந்து அப்படின்னா நுட்பமாக ஆராய்ந்துன்னு அர்த்தம். சரிங்களா. எவ்வளோ நிறைய நுட்பமாக ஆராய்ந்து அறிந்து இருக்கிற கேள்வி அறிவு உடையவங்க வந்து என்ன செய்வாங்க, தீய சொற்களை சொல்ல மாட்டாங்க. அவங்க தப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா கூட தீய சொற்களை சொல்ல மாட்டாங்க. ஈண்டிய அப்படின்னா ஆய்ந்தறிந்த. சரிங்களா. இழைத்துணர்ந்து ஈண்டியனா நுட்பமாக ஆராய்ந்து ஆய்ந்தறிந்த அந்த அந்த அர்த்தத்தில் வரும். சரிங்களா. சரி, அடுத்த குறள் என்ன அப்படின்னா கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம கல்வி அதிகாரத்தில் ஒரு குறள் பார்த்துருந்தோம் இல்லையா. என்னதுன்னா வந்து கண்ணுடையவங்க வந்து கற்றார் தான் கண்ணுடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுவாங்க, கல்லாதவர் வந்து முகத்தில் 2 புண்ணுடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுவாங்கன்னு பார்த்துருந்தோமா. கல்வி அதிகாரத்தில் 3வது குறள் கண்ணுடையவர் என்போர் கற்றார் முகத்து 2 புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் பார்த்துருந்தோமா. அது வந்து கண்ணுக்கு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. இது காதுக்கு சொல்கிறாங்க இந்த குறள். சரிங்களா. என்னன்னா கேள்வியினால துளைக்கப்படாத செவிகள் வந்து அது கேட்கும் தன்மை இருந்தா கூட அது கேளாத செவிகளாகவே அது கருதப்படுமா. சரிங்களா. அதாவது கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வினா சான்றோர்களோட சொற்களால வந்து தோற்கப்படாத செவி அப்படின்னா என்னன்னா துளைக்கப்படாத செவி. தோற்கப்படாதன்னா என்ன அர்த்தம்னா துளைக்கப்படாத செவி. சான்றோர்களோட சொற்களால துளைக்கப்படாத செவிகளுக்கு என்னதான் கேட்கும் தன்மை இருந்தா கூட அது கேளாத செவிகளாகவே கருதப்படுமா. சரிங்களா. தகையவே கேட்பினும் கேளா தகையவேன்னு சொல்லிருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்மையதே கேளாத தன்மை போலதான் கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்த குறள் என்ன அப்படின்னா நுணங்கிய கேள்வி அறிவல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நுணங்கிய அப்படின்னா நுட்பமாகியன்னு அர்த்தம். சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம நுட்பமாக ஆராய்ந்துன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அப்படின்னா என்னன்னா இழைத்துணர்ந்துன்னா நுட்பமாக ஆராய்ந்து. இங்கே நுணங்கிய அப்படின்னா நுட்பமாக அப்படின்னு சொல்லிட்டு நுட்பமாகியன்னு அர்த்தம். சரிங்களா. அந்த நுட்பமாகிய கேள்வி அறிவு இல்லாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பணிவான சொற்களை பேசுகிறவங்கள பார்க்குறதே வந்து அரிய காரியமாக, அரிதுன்னா வந்து கஷ்டமா. சரிங்களா. கஷ்டம்னா வந்து அது அவங்கள பார்க்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து நுட்பமாகிய கேள்வி அறிவு இல்லாதவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் எப்படி தெரியும், தப்பாக தான் தெரியும். சரிங்களா. அதனால் அவங்க பணிவான சொற்களை பேசுகிறவங்கள பார்த்தா கூட அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். சரிங்களா. அவங்களோட பார்வையில் பணிவான சொற்களை பேசுகிறவங்கள பார்க்குறதே வந்து கஷ்டம். சரிங்களா. ஸோ நுட்பமாகிய கேள்வி அறிவு இல்லாதவங்க வந்து பணிவான சொற்களை பேசுகிறவங்கள பார்க்குறதே வந்து அரிதான். சரிங்களா. வணங்கிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணிவானன்னு அர்த்தம். நுணங்கியனா நுட்பமாகிய. சரிங்களா. வணங்கியனா பணிவான. அடுத்த குறள் என்ன அப்படின்னா செவியுன் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வாளினும் என் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. அதாவது கேள்வி அப்படின்ற கேள்வின் வாயிலாக செவிச்சுவையை உணராது. அதாவது ஆமாம் பெரியவங்களோட சொல்ல கேட்டு இவங்க இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக வாழ்க்கையை அறிஞ்சு உணராமல் சும்மா வெறும் சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இருந்தா என்ன இறந்தா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா. சும்மா சாப்பிட மட்டும் செஞ்சுட்டு காதுக்கு உணவு கொடுக்காம, அதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கிடாமல் இருக்கிறவங்க இருந்தா என்ன வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா. வாயுணர்வின் மாக்கள் அப்படின்னா வாய்ச்சுவையை மட்டும் அறிந்தவர், சாப்பாட்டு சுவையை மட்டும் அறிந்தவங்க வாயுணர்வின் மாக்கள். சரிங்களா. அடுத்து வந்து அவியனும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறந்தாலும் அர்த்தம். அவியனும்னா என்ன அர்த்தம், இறந்தாலும். அவியனும் வாளினும் என்ன, இறந்தாலும் வாழ்ந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இதுதான் வந்து கேள்வி அதிகாரத்தில் இருக்கிற 10 குறள். சரிங்களா. அடுத்த அதிகாரத்தை வந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.